அயனார் துணையில அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். காலேஜ் முடிஞ்சு பல்லவன் பஸ்ல வந்துகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஸ்டாப்லயா பஸ் நின்றுகிட்டு இருக்கு. அப்ப ஒரு ஸ்டாப்ல பல்லவனுடைய அம்மா அந்த பஸ்ல ஏறுறாங்க. பல்லவனுடைய பக்கத்துல சீட்டும் காலியா இருக்கு. அந்த அம்மா பல்லவன் பக்கத்துல உட்காராங்க. பல்லவன் இதை கவனிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா திரும்புறாரு. திரும்பி பார்த்தா பல்லவனுடைய அம்மா. பார்த்த உடனே பல்லவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு உடம்பெல்லாம். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கே பார்த்த மாதிரி இருக்கும்? இவங்களை பார்த்த உடனே நமக்கே உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி ஒரு உணர்ச்சியாக இருக்குது. இவங்களை பார்த்துருக்கோமே, எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பல்லவன் பார்த்தா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே இருக்காரு. அவங்கள பார்க்கும்போது பல்லவனுடைய மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு இருக்குது. அதை சொல்லவும் முடியலை. ஆனால் பல்லவன் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்கே அந்த அம்மா பார்த்தா பல்லவனை பார்க்குறாங்க. என்னப்பா என்னவே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கவும், இல்லைம்மா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், ஏன்பா நானே ஊருக்கு புதுசு, நீ என்னை எங்கே பார்த்துருக்க போகிற அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லவும், ஓ சரிம்மா சரி இல்லைம்மா உங்களை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், சரிப்பா என் ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பார்த்தா இறங்கிறாங்க. அப்போ தான் பார்த்தா பல்லவனுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் அந்த ஃபோட்டோவில் இருந்தவங்கள அப்படின்னு சொல்லி வேகமாக பார்த்தா பல்லவன் அவங்க பின்னாடியே இறங்கிறாங்க. அடுத்து பார்த்தா இங்கே நிலாவுடைய பஸ் வருது. இங்கே பல்லவன் கீழே இறங்கினதை பார்த்து நிலா பஸ்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பல்லவன் 2 ஸ்டாப்புக்கு முன்னாடி இறங்கிட்டான், டே பல்லவா அப்படின்னு சொல்லி நிலா பஸ்ல இருந்து கத்துறாங்க. இங்கே பல்லவன் பார்த்தா காதலே வாங்காம அந்த அம்மா நடந்து போறத நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. பின்னாடியே பார்த்தா பல்லவன் ஃபாலோ பண்றாரு. நிலாவும் பார்த்தா பஸ்ல இருந்து கீழே இறங்கிறாங்க. டே பல்லவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. பல்லவன் காதலே வாங்கல. அந்த அம்மாவை பார்த்தா இங்கே பல்லவன் ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காரு. ஒரு பெரிய தெரு மாதிரி வருது. அதில் பார்த்தா சந்து பொந்தெல்லாம் இருக்கு. அந்த அம்மா பார்த்தா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இங்கே பல்லவன் பார்த்தா அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஓடியாந்து பார்த்தா நிலா பல்லவனுடைய தோல்ல கை வச்சு, டே பல்லவா அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும், அண்ணி நீங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், நான் உன்னை பஸ்லயே பார்த்துட்டேன்டா, என்ன 2 ஸ்டாப்புக்கு முன்னாடியே இங்கே இறங்கிட்ட, நம்ம வீடு இங்கே கிடையாது, நீ எதுக்குடா இங்கே இறங்கின அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என்ன ஃப்ரெண்ட் எதுவும் பார்க்க வந்தே அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. இல்லை அண்ணி நான் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க வரல, அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ காமிச்ச ஞாபகம் இருக்கா, என்னைய ஒரு லேடி தூக்கி வச்சுருந்தாங்க, எங்கள் அப்பா கூட அவள் தான் அம்மா அப்படின்னு சொன்னார்ல, அவங்கள நான் பார்த்தேன், அவங்க இப்போ போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கையை காமிக்கிறதுக்குள்ள அந்தம்மா பார்த்தா போயிடறாங்க. இங்கே தான் நீ போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், நீ அவங்கள பார்த்தியா பல்லவா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமா நீ பஸ்ல என் பக்கத்துல தான் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், நானும் அவங்கள பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், பார்த்தீங்களா எப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்குறாரு. அன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் முடிஞ்சு வரையில யதார்த்தமா அவங்க மேலே இடிச்சிட்டேன், அப்பதான் அவங்கள நான் பார்த்தேன், டக்குன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள போயிட்டாங்கடா, அதான் நீ அவங்கள பார்த்தியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரிடா அவங்கள எதுக்கு நீ இப்போ ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்க அப்படின்னு நிலா கேட்கவும், இல்லை நீ அவங்கள பார்க்கணும், அவங்கள பார்த்து நான் கையோட வீட்டுக்கு நான் அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த ஆள் முன்னாடி நிற்க வச்சு நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், ஏண்டா அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களே வேற ஒரு லைஃப் பார்த்துட்டு போயிட்டாங்களே, இனிமேல் அவங்க நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லை அண்ணி எப்படி என்னைய இந்த ஆளுக்கிட்ட இவங்க விட்டுட்டு போனாங்க, என்னை விட்டுட்டு போற அளவுக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன், ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இந்த ஆளை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்கன்னா அப்பா அவங்க லைஃப்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அந்த ஆளு முன்னாடி இவங்களை கூட்டிட்டு போய் நான் நிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லையில, சரிடா பல்லவா அவங்க தான் போயிட்டாங்களே, வா எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும், இல்லை அவங்க இந்த ஏரியாக்குள்ள தான் போயிருக்காங்க, எப்படி இந்த ஏரியாக்குள்ள தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் பார்த்தா வேகமா ஓடுறாரு. டே பல்லவன் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா பார்த்தா கையை பிடிக்கிறாங்க. அண்ணி விடுங்க அண்ணி அவங்கள தேடணும் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லையில, டே பல்லவா பாரு நீ ரொம்ப அவசரப்படுற, எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா பல்லவனை கையை பிடிச்சி இழுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க.